வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 1998 வெளிவந்த தி செகண்ட் ஒய்ஃப். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, டாஸ்கானின்ற இருக்கிற ஒரு கிராமத்தில் 1950ஆம் வருஷத்தில் ஒரு ரொம்ப லாரி டிரைவராக இருக்கிற ஒருத்தனுக்கும் ஒரு இளம் விதவை பெண்ணும் கல்யாணம் நடக்குது. இளம் விதவை பெண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்காப்புல. நம்ம லாரி டிரைவருக்கு ஒரு பையன் இருக்கான், 17-18 வயசில். கல்யாணம் முடிச்சு அவங்க ஊருக்கு கூப்பிட்டு வரப்போகும்போது வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக ஒன்றா தான் இருக்கிறாங்க. அவன் இந்த லாரி டிரைவருக்கு இந்த கள்ளக்கடத்தில் பண்ணுறதுலாம் கொஞ்சம் இருக்குது. அப்போ கடத்தின போல போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போயிடுது. பிடிச்சிட்டு போனால் வீட்டில் தனிமையாக இருப்பல சித்தியும் அந்த குழந்தையும் இவங்க 3 பேர் இருக்காம்போ. சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அறியாமல் அவங்களுக்குள்ளே ஒரு சல்லாபம் ஏற்படுது. அந்த சல்லாபம் ஏற்படுத்தி தப்பை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல. ஆனால் அந்த பையன் கெஞ்சி என்ன பண்ணுறான், சித்தியோட உறவு வச்சுக்கிறான். தான் மகனுடைய உறவு வச்சுட்டமேன்றது அவங்களுக்கு ஃபீல் தாங்க முடியல. புருஷன்கிட்ட சொல்லிடலான்னு போகிறாங்க, அதுவும் பண்ண முடியல. ஜெயிலேருந்து புருஷனும் வந்துடுறான். அந்த புருஷனுக்கு உண்மை தெரிஞ்சா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 1998 வெளிவந்த தி செகண்ட் ஒய்ஃப். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வராங்க. காரில் அவங்க சொந்த ஊருக்கு வராங்க. அங்கே வந்த இடத்துல அந்த ஊரே திரண்டு பெரிய பார்ட்டி கொடுத்துருக்குது. கல்யாண மாப்பிள்ளை அவர் ஒரு வயசான ஒரு லாரி டிரைவர். அவர் பேர் தான் போஸ்கோ. அவர் ஒரு இளம் விதவை பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு வர்றாரு. அவள் தான் நம்ம படத்தோட நாயகி. அவள் பேர் அண்ணா. இவங்களுடைய இந்த காட்டுறாங்களா, இது அவங்களுடைய அக்கா, அது நம்ம பாஸ்கோவோட அக்கா. இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ரொம்ப சிறப்பாக இந்த லாரி டிரைவர் போஸ்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஊருக்கே விருந்து கொடுத்தா போல அவ்வளோ சிறப்பாக இருக்காங்களே. அது கூட இருக்கான பக்கத்தில் அது போஸ்கோவோட பையன். அவன் பேர் லீவோ. கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எல்லாம் குரூப்பாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த குரூப் ஃபோட்டோ எடுத்தோன்னே இவங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டுங்கும் போது கீழே ஒருத்தன் கூப்பிட்றாப்புல போஸ்கோவை, இங்கே வா என்னடா இப்போ தானே எனக்கு கல்யாணம் எடுத்துக்க, இரு நான் வரேன்னு பொண்ணடிக்கிட்ட சொல்கிறப்ப எனக்கு அவசரமான ஒரு வேலை இருக்குது, இந்த பூவை கொடுத்து நான் போய்ட்டு சீக்கிரம் தூங்குறதுக்குள்ளே வந்துடுறேன், நீ தூங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வர்றாப்புல. அவன் சொல்கிறான், இங்கே பாருங்கள், அந்த இடத்துல வந்தோடனே நம்ம என்ன பிளான் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். அந்த இடத்துல இன்றைக்கி நம்ம ஏதாவது இவன் லாரியும் ஓட்டுக்குவான், பல இந்த திருட்டு பொருள்களையும் கொள்ளையடிக்கிறது, அங்கங்கே கொள்ளையடிச்சு கொண்டு போய் விற்கிறது என்னுடைய வேலை. யார், நம்ம போஸ்கோட வேலை. அவன் தொடர்ந்து அப்போ ஹீரோனி வருவான்னு காத்துக்கிட்டே இருந்தால் அவன் வரமா தெரில. திடீர்னு யாரோ வரமா தெரிஞ்சு இவன் நினச்சா புருஷன் தான் வரான்னு. கடையில் பார்த்தா புருஷன் வரல, அவனுடைய மகன் லிவியோ தான் வந்திருக்கான். இல்லை நான் நினச்சேன் உங்கள் அப்பா தான் வந்திருக்காருங்க, பார்க்க வந்தேன் அப்படின்னு. சரி நீ போய் படத்துக்கான சரி சித்தி நான் போயிட்டு வரேன்னு அவன் போய் சிரிச்சுக்கிட்டு அவன் பாட்டு போயிடுறான். இங்கே திருட வந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்க்குறாங்க, அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு சிலை அது மாதிரி எடுக்க தான் உள்ளே வருவாங்க. இல்லை உடச்சிட்டு வரப்போகும்போது அவங்களுக்கு குரூப்பாக இருப்பாங்க எல்லாருமே லிங்க்கு. இவனுடைய வேலை எல்லாத்தையும் திருடி கொண்டு போய் விற்கிறது. அங்கே இருக்கும்போது அவனுக்கு ஒரு சில பொருள்களும் அதில் கிடைக்கும். அங்கே பார்த்து தூரத்தில் லைட்டு குரூப்பு போலீஸ் வரதை பார்த்துருவோம். அடே போலீஸ் வருதுன்னு லைட்டு அடித்து காட்டுறாப்புல. அங்கே எல்லோரும் தப்பிச்சு ஓடுங்கன்னு எல்லோரும் அங்கேருந்து தப்பிச்சு அங்கேருந்து ஓடிடுறாங்க. போலீஸ்காரனை முயற்சியாக திறத்திட்டே வராங்க. கடைசியில் இவங்க திருட போனீங்க, ஒன்றுமே எடுக்க முடியாமல் பார்க்குறாங்க. அதோட வீட்டுக்கு போஸ்கோ வர்றாரு. ஒய்ஃப் நல்லா தூங்கிட்டு இருக்காப்புல. அண்ணா பார்த்தோன்னே மெயின்டுவோ எழுப்புறாரு. அங்கே ஒரு பொம்மை இருக்கும், அதை பிடிச்சி மூஞ்சிலாம் அந்த போய் எலும்புமா, சும்மா இருங்க, எனக்கு தூக்கம் வருதுங்க, இன்றைக்கி நமக்கு முதல் பகலாகிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சிரிச்சுட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல ஒன்றா இருக்கிறாங்க. ஒன்றா முடிஞ்சு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இவனுக்கு வயசு ரொம்ப அதிகம் அவருக்கு. அவன் சின்ன விதவை, இளம் விதவை. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ண நல்ல சீனை கட் பண்ணிட்டா. ஸ்கூலில் பைக்கில் ஓட்டிட்டு வரப்பல யாரை 2 மூலம் ஏற்றிட்டு இந்த ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவன் தான் இந்த படத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டான ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு இவன் என்ன பண்ணுறா, அவன் மென்டலாகவே இருப்பாள். அங்கே ஓடிட்டு இங்கே ஓடிட்டு அவன் மென்டலாகவே இருக்கிறா அவள். அதனால் அவளை ஒரு வித்தியாசமாக வச்சுருவாள். அவள் பேர் அந்தோனோ ஸ்டெல்லா. இவளை என்ன பண்ணுறாங்க, இவளை அவன் அந்த நம்ம ஹீரோவையோ விரும்புகிறான். ஹீரோனா நம்ம பையன் அந்த இருக்கான லிவியோ, அவன் விரும்புகிறான். ஆனால் விரும்புறது எப்படி சொல்லணும்னு தெரியாமல் அவன் எங்கெங்கே போகிறானோ அங்கெல்லாம் இவளும் போவாள். இந்த பசங்க குரூப்பாக குளிக்க போவாங்க, மோட்டர் பைக்கில் வருவாங்க, நிப்பாட்டிட்டு அந்த ஸ்கூட்டரு குளிக்க போவேன், குளிச்சுட்டு போகும்போது அதை ஃபாலோ பண்ணிட்டே வருவாள். இதுதான் அவளுடைய வேலை. இங்கே முடிஞ்சது வீட்டில் சீனை கட் பண்ணி இங்கே காட்டினா அவன் குரூப்பில் இந்த போஸ்கோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த போதை மருந்து, திங்ஸு, சாரம் சம்பா எல்லாமே தயார் பண்ணுவாங்க. அந்த பால் விளையாட்டுலாம் விளையாடுவாங்க. அப்போ எல்லோரும் இவனும் நம்ம ஹீரோவும் சின்ன பையன் தான், அவனை ஹீரோன்னு வச்சுக்கோ, அவன் தான் ஹீரோ. அந்த லிவியோ அவனும் வச்சு எல்லாம் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் அவங்க இந்த வெளியே ஹோட்டலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. அதாவது அவங்களுடைய
போயிட்டு வந்து நிறைய ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அது வந்தவுடனே இவங்க அக்கா இருக்காங்க பாருங்கள், நம்ம போஸ்கோட அக்கா, அவங்களும் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து வெளியே போயிட்டு வந்தோம்ல, அதுக்காக இந்த இந்த சாமான்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே கொடுத்து இவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு நீ என் தம்பி அண்ணனை நல்லபடி பார்த்துக்கணும், நீ இங்கே வந்து ரொம்பன்னு. அப்போ அண்ணங்காரன் அப்பா என்ன பண்ணுறாரு, நம்ம பையனுக்கும் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அது பார்க்க ஒரு பென்சில் மாதிரி இருக்குது. அது கொத்துனா சரிப்பா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து பார்க்குறான். அதில் வந்து பொம்மை இருக்குது, அது எழுதுகிற ஒரு ஸ்கெட்ச் பண்ண மாதிரி இருக்குது. அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய்ட்டு எடுப்போம். ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த பெண்ணை போய் காட்டியது எங்கள் அப்பா எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கடா அப்படின்னு காட்டிட்டு எல்லோரும் மீன் பிடிக்கிறாங்க வரிசையாக. மீன் பிடிச்சிட்டு பண்ணலாம் வரிசையாக எங்கள் படிப்பேன். இந்த குரூப் இந்த 7-8 பேர் ஒன்றாவே கொடுப்பாங்க. என்ன ஒரு 10-16 வயசு, 15-17-16 வயசு இருக்கும். இதே எல்லாமே இருக்கும். அதில் முடிச்சிட்டாப்புல லாரியில் வந்து லோடு ஏற்றுறாப்புல போஸ்கோ. அவங்க தயார் பண்ண அந்த மதுபானங்கள் அந்த என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து காரில் லோடு ஏற்றி முடிச்சுன்னா அதில் அவங்க பெரிய கோம்புலிய மாமா சித்தப்பா எல்லாம் மொத்தமே அவங்க வந்து சொந்தக்கார குடும்பம் தான். எல்லாம் தயார் பண்ணி எல்லாத்தையும் வண்டியில் லோட் பண்ணுறாப்புல. பண்ணிட்டு சொல்கிறாப்புல, நான் வந்து வெளியூருக்கு சாமான் வைக்க போகிறேன் அப்படின்ட்டு. என்னங்க இப்போ தான் கல்யாணம் ஆகிடுச்சு, என்னங்க அதுக்குள்ளேயே போகிறீங்க, அதெல்லாம் குழப்படாது, நான் போய்ட்டு சீக்கிரம் வந்து நிறைய பணம் கொண்டு வரேன்னு போஸ்க்கு என்ன பொருள் கார் எடுத்து லாரி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. சாமான்லாம் ஏற்றிட்டு அவர் டாட்டா காட்டுறாப்புல, அவரும் காட்டுறாப்புல, நம்ம ஹீரோயினையும் டாட்டா காட்டுறாங்க. அவர் பாட்டு என்ன பண்ணுறாப்புல சும்மா ஜம்முன்னு இந்த லாரியில் சாமான்லாம் ஏற்றிட்டு அதை விற்றுட்டு காசை ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அதை நினச்சிட்டு அவர் பாட்டு போகிறாரு வண்டியை. அப்படியே அது இயக்கத்தில் இருக்காப்புல. இப்போ இந்த மென்டலாக இருக்க அந்த பொண்ணு சொன்னேன், அந்த பொண்ணு வந்து அந்த சொல்ல எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறா. நம்ம ஹீரோனி எப்படியும் முறைச்சி பார்க்குறாவா. இவன் பார்த்துட்டா போல் நம்ம ஹீரோனி உள்ளே போயிடுவா. உள்ளே போய்ட்டோன்னா மறுநாள் அங்கே உள்ள சர்ச்சில் வந்து அங்கே ஃபாதர் வந்து எல்லாருமே வந்து சாங்ஸ் போட்டிருப்பாங்க, பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பாட்டு பாடிட்டோன்னே ஃபாதராக அதெல்லாம் முடிச்சிட்டோன்னே இது வந்து நம்ம ஹீரோ இருக்கார், அவருடைய மாமா, தாய் மாமா இவர். அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு அடிக்கடி பார்க்க வரோம். அவர் கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாமல் சில நேரத்தில் சில சிம்டமாக பேசுவார் இவர். அதோட என்னப்பெல்லாம் பார்த்து வச்சுட்டு வீட்டுக்கு வர வீடு வந்தோன்னா அப்போ சித்தி என்ன பண்ணுறாங்க, அவங்க மூஞ்செல்லாம் கழுவிட்டு காலெலாம் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்தவொடனே சித்தி தான் அவன் அப்பாவோட ஒய்ஃப்னா என்ன, செகண்ட் ஒய்ஃபு. அங்கே பார்த்தோன்னா இல்லை நான் கொஞ்சம் வெளியே போகலான்னு இருந்தேன், அதனால் இப்போ லேட்டாக இருந்துச்சு போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு. அதோட நம்ம தண்ணிலாம் கொண்டு வந்து வாசலில் ஊற்றி வீட்டு எல்லா வேலையும் இவங்க தான் செய்கிறாங்க. அங்கே இப்போ மேலே லாரியில் ஒருத்தன் பார்த்துட்டே போயிட்டார். பார்த்துட்டு ஆள் புதுசாக இருக்குன்னு. இது அந்த பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த வில்லேஜில். அங்கே வாசலில் அங்கே ஒரு தாத்தா, அவர் என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே அவன் ஹீரோயின்னு சொல்லுவான், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு போயிட்டு உள்ளே போயிட்டு வரலாம். உள்ளே பார்க்குறாப்புல பொண்ணு தேடுறாப்புல, ஏன்னா பொண்ணு உள்ளே தானே வந்தேன், எங்கே போனாலே அவள் தெரியலையே அப்படின்னு முற்றி என்ன பண்ணால் அண்ணன் மகளை தேடுறா. கடைசியில் எங்கேயா பார்த்தா அண்ணன் கூட வந்து படுத்துருக்கிறா அந்த சின்ன பிள்ளை மக. பார்த்த உடனே நீ என்ன இங்கே வந்து படுத்துருக்கா, இல்லைம்மா அண்ணன் வந்து நல்லா ரைம் சொல்கிறான், அதை நான் கேட்டுருக்கிறேன், வேணா நீ வா. அவன் சொன்னோடனே முகம் கூப்பிட்டோன்னே அப்போ ஹீரோனி என்ன பண்ணுறாப்புல, சரி வந்து அவளும் வந்து பக்கத்துலேருந்து உட்காந்துக்கிறப்பல இவன் பாரு கதை சொல்லிட்டே இருக்கிறான் அந்த புக்கில் ஒரு கதையாக. ஆமாம் ஹீரோனியும் வந்து கேட்டா, சித்திக்காரங்களும் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அவன் சொல்கிறதுலாம். ஆனால் அவனுக்கு முகம் தானே, அவனுக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும் அவனுக்கு. இதெல்லாம் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுறாப்புல, வெளியே எல்லோரும் கூட்டமாக ஓடி வராங்க. பார்த்தா பெட்ரோல் பங்க்லாம் அவன் க்ளீன் பண்ணிட்டுருக்கான். லாரி அங்கே வருது வாசலில், அதாவது போஸ்கோ வந்து வெளியே போனலாம் சாமான்லாம் விற்கிறதுக்கு ஊருக்கு போனவன் அவன் திரும்பி வரான். அப்புறம் வந்து நிறைய போனால் நிறைய பணம் இதெல்லாம் நிறைய கொண்டு வருவான் அவன் அப்படின்ட்டு எல்லோரும். அவன் எல்லாமே அவன் குடும்ப மெம்பர்ஸ் தான். கொண்டு வந்த வண்டி எங்கே நிப்பாட்டணுமோ அந்த ஷெட்டில் வந்து போஸ்கோ அங்கே வந்து நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டி விட்டு கை கட்டுறா, நல்லபடி நான் போயிட்டு வந்துட்டேன்னு. உடனே பொண்டாட்டியை பார்க்க வர்றாரு. பொண்டாட்டிக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாரு. சரி வாங்க இன்றைக்கி எல்லோரும் நம்ம வெளியே மியூலன்னு ஒரு மியூசிக் பார்ட்டிக்கு வராங்க ஹோட்டலுக்கு. அங்கே வந்து ஒரே டான்ஸ் எல்லாமே இருக்க ப்ரோக்ராமு. ஹோட்டலில் எல்லோரும் சாப்பிட்றாங்க. எல்லோரும் வந்து ஹீரோயினி தான் வந்து ஹோட்டலில் மொத்த பேரும் பார்த்துட்ருக்காங்க. அவள் கிளாமராக அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே நம்ம போஸ்கோ என்ன பண்ணுறாரு, தான் அந்த மகளுக்கு, அவளும் சின்ன மகளில் அவளுடைய ஹீரோனி அவளுக்கு வந்து இந்த கையில் இதெல்லாம் போட்டுவிட்டு அவளை தூக்கிட்டு அங்கே வெளியே போகிறாப்புல. அங்கே வெளியே போகும்போது வெளியே உட்காந்துருக்காங்க யார், நம்ம ஹீரோயினியும் ஹீரோவும் நம்ம வாசலில் உட்காந்துட்டு ஊஞ்சல் ஆட்டிருக்கான். அவன் சித்தி புக்கு படிச்சுட்ருக்காங்க, அதையே பார்த்துருக்கான். சித்தி நீங்கள் சின்ன வயசுலாம் எப்படி இருந்தீங்க அப்படின்னு அதை கேட்டிருக்கான். அவள் கடந்த கால வாழ்க்கையிலையும் பற்றி அவங்ககிட்ட ஒன்று அவன் சொல்லிகிட்ருக்காப்புல. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பாவும் ஒரு குழந்தைய தூக்கிட்டு 3 பேர் எல்லோரும் ஒழுங்காக விளையாடுறாங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. மறுநாள் இந்த ஸ்கூல் பசங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஹீரோவை கூப்பிட்றோம், அப்படியே வாடா மச்சான் நீ சைக்கிள் ரேஸுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அவங்க அங்கிள் அவங்க ஒய்ஃபு அது எல்லோரும் பார்க்குறாங்க. சைக்கிள் ரேஸ்க்கு வந்து கலந்துக்கிறாங்கணும். அப்போ 1 2 3 எல்லாம் சொல்லிட்டு வரிசையாக நிற்கிறாங்க, மொத்த பேர் நிற்கிறாங்க. எல்லோரும் வருவாங்க. வந்தோன்னா அந்த சைக்கிள் ரேஸ் வந்து பிரமாதமாக போகுது. அதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு காட்டல, எல்லாம் போட்டு ஒருத்தனோட வந்து ஹீரோ தான் வின் பண்ணுவான் அதில். அப்போ அந்த கேப்பில் என்ன பண்ணாப்புல, நம்ம போஸ்கோ அன்றைக்கி விட்ட குறைய வந்து திருடுறதுக்கு ஒரு சிலையை வந்து என்ன பண்ண உடச்சி ஒரு தலையை திருடிடுவாங்க. திருடிட்டு அவனுக்கு பெரிய தங்க புதையல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டாளிலாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த தலையை கொண்டு வந்து வச்சுட்டு இது சரியான பணம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துடைய
பொக்கிஷம். அதை வச்சு ஒரு கடற்கரை மேலே வச்சுட்டு எல்லோரும் போய் குளிச்சுட்டு, சரி இது என்னோட விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, நான் வந்து கொடுத்தோன்னே அவன் லாரியில் வந்து அந்த இடத்துல கேப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கூடையை வச்சு மூடிடுறாரு. இது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு, சொல்ல மாட்டேன் அப்படின்னு மூடிட்டு யாருக்கு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு போஸ்கா வந்து வீட்டில் மறுநாளே காரெலாம் லோடெலாம் ஏற்றுறாங்க. இந்த பசங்களாம் அந்த பக்கத்து காருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பசங்களாம் நீங்களாம் போங்க அப்படின்னு வீட்டில் எல்லோரும் வந்து சாப்பிட்ருக்க போகும்போது பையனை வந்து சொல்கிறாரு, உன்னுடைய மேல் படிப்பா நீ என்ன பண்ண போகிற, ஒன்று என் கூட பிஸ்னஸ்க்கு வா, வியாபாரத்துக்கு வா, நீ ஒன்றுமே இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு பசங்களுக்கு ஒழுங்காகவும் படிக்கிறதில்ல அப்படின்னு 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் ஏற்படுது சொல்லி அதோட சாப்பிடாம கோஞ்சிட்டு எழுந்துச்சி போயிடுறாப்புல நம்ம லிவியோ. அவன் பார்த்துட்டு சாப்பிடாம போயிட்டேன்னு சொல்லிட்டு போஸ்கா என்ன பண்ணுறாப்புல, அவன் பொண்டாட்டிக்கிட்ட ஹீரோனிக்கிட்ட தட்டில் கொஞ்சம் சாம்பார்லாம் எடுத்து வச்சு, இந்த அவன் வந்து பசி தாங்க மாட்டான் என் பையன், இப்போயே அவனுக்கு சாப்பாடு வெளியே கொடு அப்படின்ட்டு. அப்போ சித்தி அவனுக்கு சாப்பாடு கொண்டு வராங்க. டே ஏன்டா சாப்பாட்டில் ஏன்டா அவன் கோபத்தை சாப்பிட்றா அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணுவான், அப்படியே பார்த்து தட்டை விடுறான் கீழே. அது தட்டி விட்டோன்னே ரொம்ப சோகமாக வந்துடுறாப்புல ஹீரோ. நீங்கள் வாசலில் வந்து நம்ம அப்போ ஒஸ்கா உட்காந்துருப்பார். அப்போ இவருக்கு பீர் பாட்டில் எடுத்து வந்து ஒய்ஃபும் பக்கத்தில் உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்தோடனே நீங்கள் அடுத்த ட்ரிப்பு போகிறதுக்குள்ளே இவங்களும் குடிப்பா, எல்லோரும் பீர் குடிக்கிறாங்க. எல்லாம் குடி பிடிச்சிட்டு அப்போ நான் வந்து கூடிய சீக்கிரம் மறுபடியும் போய் நிறைய காசு பண்ணணும் அப்படின்ட்டு. அவன் மறுநாள் என்ன பண்ண, அந்த பசங்க எப்போதும் போல் குரூப்பாக போயிட்டு குளிக்க போகும்போது அந்த ஒரு பைத்திய மாதிரி ஒரு பொண்ணு இருக்குமே அந்த நொஸ்டில் அவன் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு அவன் எங்கே போகிறான், அவன் பாக்கெட்டில் என்ன இருக்குது எடுத்து எழுதி எல்லாம் வச்சு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாள். அவள் ஒரு மென்டல் டைப்பு. ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தோன்னா அதில் ஒரு பையன் பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டான்னு ஓடிடுவான். மறுநாள் ஹீரோ என்ன பண்ணுவாப்புல, நம்ம ஹீரோயினி எல்லாமே தண்ணிலாம் தெளித்து செடி ஊற்றிட்டு போய் மரத்து மேலே உட்காந்துட்டு ஊஞ்சல் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அதில் ஒரு லைட்டு ஒன்று தொங்கிட்டு இருக்கான். அந்த லைட்டை வந்து சித்தி மேலேயே அடிப்பான். நிறுத்தி வச்சுனா வந்து அவன் பார்த்து அது மேலே வந்து இது விழுந்த மாதிரி இருக்கும் பள்ளி, அதை வந்து அந்த இலையை வச்சு அவன் வந்து க்ளீன் பண்ணி தொடப்பான். அவன் ஊஞ்சலேருந்து மேலே கீழே இறங்கி வருவான் பையங்காரன். இறங்கி வந்து நான் அவனை பிடிச்சி ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி ஆட்டுவாப்புல சித்தி. எந்த விதமான தப்பு தண்டை எதுவுமே கிடையாது ரிலேஷன். மறுநாள் என்ன பண்ண, நம்ம ஊரில் இந்த மஞ்சள் நீராட்ட விழான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு வழக்கம் உள்ளது, தண்ணியை ஊற்றி ஊற்றி எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. தண்ணி விளையாடுவாங்க. அது விளையாடும்போது அப்போ என்ன பண்ணுவான், இவ ஹீரோயின் வந்து ஒரு பிளேட்டில் தண்ணி அடித்து ஒருத்தர் மேலே ஊற்ற போகும்போது அது திடீர்னு வாசல்லேருந்து யார் வர்றதுன்னா அவன் பையனே வந்துடுவான். அவன் பையன் வந்தோடனே அவன் லெவியம் மில்லே தண்ணியை போகிற மொத்தத்தையும் ஊற்றிடுவான். அவன் என்ன பண்ணுவான், அங்கே ஒரு பைப் இருக்கும், அந்த பைப் பெட்ரோல் பங்கிட்டு அந்த பைப்பை எடுத்து சித்தியை பிடிச்சி அப்படியே தண்ணியை மேலே விட்டு சின்ன பின்னமாக என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஹீரோயினையும் பிடிச்சிடுவாப்புல, ஹீரோவையும் பிடிக்கிறாங்க. அப்படின்னு தான் விடமாட்டான். தண்ணியோட ஃபோக்கஸ் பூரா சித்தி மேலேயே தண்ணி அடிக்கணும் அப்படின்ற இதில் தான் இருக்குது. நினச்சி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். எந்த ஒரு தவறான உள்நோக்கமும் எதுவுமே கிடையாது, இப்போ வரையிலும் கிடையாது. அந்த பெட்ரோல் பங்கு அத்தாவும் சிரிக்கிறார். இவன் போய் நம்ம ஹீரோனி அங்கே போய் சிரிச்சிருக்காப்புல. மற்ற பொம்பளைங்களாம் இவனை பிடிச்சி சட்டை டவுசர்ஸ்லாம் கிழிச்சு விட்டுடலாம். மறுநாள் என்ன பண்ணணும், ஹீரோ அந்த தங்கச்சியை கூட்டிட்டு வந்து பைக்கில் நீ போகிறனோ பயணம், நான் வெளியே போகிறேன், நீ ஸ்கூட்டரில் வர வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ உடனே ஹீரோனி அங்கே வருவார். சரி சரி நான் தூக்கிட்டு போகிறேன்டா, நீ போயிட்டு எங்கே போறியோ அங்கே போயிட்டு நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லினோடனே அதோட போயிடுவாப்புல. பெட்ரோல் போட்டு இங்கே மகளை கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினை போல் அங்கேருந்து படுக்க வைக்கிறா. படுக்க வச்சுட்டு இருக்க போகும்போது அப்போ திடீர்னு அப்போ தான் அவளுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் அங்கேருந்து வரும். வாசலில் கூப்பிட்டு வந்து அவங்களுடைய போஸ்கியோட அக்கா வர்றாப்புல. அக்கா வந்து கூப்பிட்றாப்புல, விஷயம் தெரியுமா, அதாவது உன் புருஷனை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுச்சு, ஏன்னா அவன் திருடனா பாருங்க ஒரு சிலை, அதனால் போலீஸ் அரெஸ்ட் அக்காக்காரங்க வேகமாக வந்து சொல்கிறாங்க. இவரை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்போ பிடிச்சிட்டு வந்து போலீஸ்கார அப்போ பொண்டாட்டிக்கார் கேட்குறாப்புல, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒரு வாரத்தில் வந்துடுவேன், தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மகனும் பொண்டாட்டியும் வந்து பேசுகிறாங்க. பேசினோடனே போலீஸ்கார் அதெல்லாம் ஒன்றும் விட முடியாது, கேஸ்லாம் போய்ட்டு வருஷ கணக்கு ஆகும் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ நல்லா கண்ணெலாம் போட்டு ஜெம்மன் இருக்கான் பாருங்க பையன். அதில் கேஸில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து முடிச்சுட்டு இவங்க 2 பேர் ஒரு அக்காவும் நம்ம ஹீரோனையும் வர்றாங்க. வந்துட்டு ஒரு ரோட்டில் வழியிலெல்லாம் பார்க்குறாங்க. அவன் திருட மாதிரி ஜெயிலுக்கு போய்ட்டான் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அக்காக்காரி நல்லா சொல்கிறான், ஏன்டா அவன் இருக்கும்போது அவனோட இதை எல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க எல்லாம் பண்ணுங்க, இப்போ அவனையும் குறை சொல்லிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னா இதை போட்டோன்னா ஹீரோனியும் கோவம் வந்துடும் போயிடுறாப்புல. மறுநாள் ஹீரோனி ஜெயிலுக்கு வர வந்தோடனே நீங்கள் எப்போங்க வருவீங்க அப்படின்னு, உங்களை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு ஒரே அழுதோட கிட்டத்தட்ட 4-5 மாதமாக ஓடிடுச்சு. சின்ன வயசில் இளம் விதவியாக இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் அவன் கொஞ்ச நாள்லேயே ஜெயிலுக்கு போயிடுறான். அதெல்லாம் புருஷனை பார்த்துட்டு என்ன பண்ணுறான், வீட்டுக்கு கிளம்பி வரான். இங்கே வந்து பசங்க எல்லாம் வந்து விளையாண்டுட்டுருக்காங்களா, தான் மகளை பிடிச்சி அவன் முத்தம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், சரிவா என்ன பண்ணிகிட்ருக்கா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோயினி மகளை கூட்டிகிட்டு வீட்டுக்காக உள்ளே போகிறதுக்காக உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அப்போ தூரத்தில் பார்க்குறா, எங்கே போயிட்டு அவன் பையன் அண்ணனுக்காரன் எங்கன்னு கேட்டா. அப்போ இன்னும் ஒரு கேக் எடுத்து வராப்புல அக்காக்காரம்மா, இன்றைக்கி வந்து அவனுக்கு பிறந்த நாள், அதனால் வந்து கேக்கு வெட்டி நம்ம இது பண்ணலான்னா இவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. புருஷங்காரன் ஜெயிலில் இருக்கான், இந்த நேரத்தில் போய் என்ன கேக்கெல்லாம் வச்சு கொடுத்தேன். அவள் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து அவர் நிருபம் பண்ணணும். அதோட பையன்காரன் வரும். அங்கே வந்து பார்த்துக்கிறா, ஏன் சித்தி ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு. இல்லைடா உங்கள் அப்பாவாக பார்த்தா அப்பா இப்போ வரத்துக்கு வரமாட்டார் பொழுது அப்படின்ட்டு. அது முடிஞ்சோன்னா அந்த பாட்டில் எல்லோரும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. பாட்டி அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருப்போம், அவங்க நம்ம ஹீரோவும் சேர்ந்துட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு ரெக்கார்டு போட்டுட்டு இவங்க மாறி மாறி டான்ஸ், எல்லோரும் டான்ஸ் ஆடுவோம், இவங்க டான்ஸ் ஆடுறான். ஆனால் ஃபீல் பூரா அந்த பாட்டு லைட்டாக என்ஜாய் பண்ணி ரெக்கார்டு போடுறாங்க. அந்த பாட்டு போயிட்டே இருக்கும். இங்கே வந்து ஹீரோனே வருவாப்பில். அங்கே வந்து என்ன பண்ணுறோம், பேசிகிட்டே இருக்கப்போ வந்து அவன் துணி மடிச்சிட்டு இருப்பான் வெளியே. அந்த துணியை ஒரு நாள் மடிக்க முடியாது ஹீரோவால். அப்போ 2 பேரும் சேர்ந்து மடிக்கிறாங்க. மடித்தோடனே பெரிய இதுவாக 3 கட்டு 4 கட்டாக வர வரலும் மடித்து கடைசியில் அந்த துணி வந்து ஒன்றா சேர ஆரம்பிச்சிடும். சரி வந்து இப்போ தான் இதில் இருந்து தான் அவன் மனசு வந்து ஒரு சல்லாபத்துக்கு போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. துணியெல்லாம் அவன் மடித்து முடிச்சிட்டோடனே, சரி இதை எங்கெங்கே மடித்து வைக்க போகிறீங்க அப்படின்ட்டு கேட்குறான். நான் மடிக்க வச்சு நான் வந்து வெளியே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பொண்ணு. அதுக்குள்ளே அந்த பெரிய அந்த கொஞ்சம் மனக்கோளாறு உள்ள மாமங்காரன் வர்றதுட்டு, என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை மாமா அப்படின்ட்டு, சும்மா பேசி தான் இருக்கிறேன்ட்டு. அதோட என்ன பண்ணுறான், அவர் அங்கேருந்து போயிடுறாப்புல. அங்கேருந்து போனோடனே அங்கே மாமிக்கிட்ட சொல்கிறான், சித்தி வெளியே நின்று யாரோ ஒருத்தவங்க பேசியிருக்கிறத அவன் பார்த்துறான் வண்டியில். யாரை என்னடா பண்ணிகிட்டு இருக்கான்னு அவனுக்கு கையை கட்டு தான் போவான். ஒன்றும் இல்லை, வந்துட்டு உங்கள் அப்பாவை பற்றி கேட்டான், விசாரிச்சான்டா, அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே அவன் சொல்ல, இனிமேல் அந்த மாதிரி ஆளுக்கிட்டலாம் பேசாதீங்க சித்தி அப்படின்னு. சரி அவன் கேட்டுக்கிறாப்புல. கேட்டுட்டு என்ன பண்ணுறாப்புல, பாட்டிலில் உடைக்கி வந்து அவன் சாவி கொடுப்பான். அதை உடைக்காமல் அது கையிலேயே அவனுக்கு குத்தின்னு எல்லாமே. இங்கே இந்த மாமங்கர் என்ன பண்ணுவார், அவர் திடீர்னு அதை முத்திருச்சு போடுறது ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஓடுவார். அங்கேயெல்லாம் ஓடி பாவாங்க பொண்டாட்டிக்கு பாட்டியமாக இருந்து அவனை துண்டை கட்டி கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே வந்து வீட்டில் வந்து சோகமாக உட்காந்துருப்பாவில் பையங்காரையன். மாமா ஃபேமிலியும் எப்படி இருக்குது, அப்பாவும் இப்படி இருக்காங்க, என்னால் தாங்க முடியல அழுகுன்னு சொல்லிட்டு அப்படியே சித்தியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பான். அந்த சித்தியை கட்டி பிடிச்சி அழுதுட்டோம்னா அந்த இடத்துல அந்த சல்லாபம் வந்து அப்படியே கொஞ்சமாக வருது. மறுநாள் இவங்க எல்லாம் இந்த பாட்டில்ஸ்லாம் ரெடி பண்ணி ட்ரிங்க் சாராயம் விற்கணும்ல, தொழில் நடத்தணுமா இல்லையா, அதை ரெடி பண்ணும்போது இவன் கண்ணில் ஏதோ ஜூஸ் விழுந்துரும் ஹீரோவுக்கு. அப்போ என்ன பண்ணுறான், நான் ஒரு துணியை எடுத்து வாடா நான் தொடச்சி விட்றேன்ட்டு அவன் துணியை எடுத்து லேசாக அந்த கண்ணுக்குள்ள வந்து கரெக்டாக தொடச்சி விடுவான். அப்போ இவனுடைய பார்வையும் செய்கையும் என்ன பண்ணுவான், அவன் குடிஞ்ச உடனே பட் அந்த இடத்துல தான் அவங்க சல்லாபத்துக்கு ஆள் இறங்க அவங்களே அறியாமல். அதோடு என்ன பண்ணுறான், அவன் சித்தியை வந்து முத்தம் கொடுக்குற கண்ட்ரோலுக்கு அவன் போயிடுறான். அவங்க அப்படி இருந்து அவங்க முத்தத்தெல்லாம் வாங்கிட்டு, இது வேணான்டா, இது தப்பு, இது நம்ம செய்யக்கூடாது, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அது பிரச்சனையாகிடும், வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கியே போயிடுறாங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த பையனால் என்ன பண்ணுறான், அந்த இது ஆசைகளை வந்து உணர்வுகளை அந்த இளம் இது அடக்க முடியல, பெரிய ஃபீலிங்காகவே இருந்துகிட்டு இருக்கிறான். இங்கே பார்த்தா ஹீரோனி அவங்க போய் தனியாக படுத்து அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் துணியெல்லாம் காய போட்டு துணி எடுக்கும்போது ஹீரோ வரான். ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறா, ப்ளீஸு சித்தி எனக்கு ஒரு முத்தம் ஒன்று கொடுங்களேன் அப்படின்ட்டு. என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ, அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுடா, அதெல்லாம் தப்புடா, அன்றைக்கி தெரியாமல் ஏதோ நடந்து நீ அதே வச்சு இது பண்ணுன்னு அவங்கள பிடிச்சி வலி கட்டாயமாக இழுக்கிறது புளிக்கிறது முத்துக்கிறது என்ன பண்ணுமோ என்ன பண்ணுறான், அதெல்லாம் தட்டி விட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறான், ஹீரோனி ஓடிடுறாப்புல. அவன் என்ன மறுநாள் என்ன பண்ணுவான், ரொம்ப சோகமாகிட்டு அந்த ஹீரோ என்ன பண்ணுறான், வீட்டுக்குள்ளே அவங்க உள்ளே படுத்துருக்காங்களா, இப்போ வாசலில் வந்து கூப்பிட்றான், அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றாங்களா, சித்தி கதவு தருங்க சித்தி, ப்ளீஸ் சித்தி கதவை தருங்க சித்தின்னு. இவன் அப்படியே மனசை கல் ஆகிக்கிட்டு இந்த பையன் ஏன் இப்படி ஆகிட்டான்னு சொல்லிவிட்டு அதோட தான் மகளே கட்டி பிடிச்சிட்டு நம்ம ஹீரோனையும் அங்கேயே படுத்துடுறாங்க. படுத்து இவங்க நல்லா தூங்கிறாங்க. நல்லா பொழுது விடியுது. வெளியே நின்னவன் அவன் கத்திட்டு அவன் என்ன பண்ணுவான், அவனும் அந்த வாசல்லி அங்கேயே படுத்துடுறான். அப்படியே இது யோசனை பண்ணி அவனும் அங்கேயே படுத்துறான். அவனால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியலை. சரி காலையில் விடிஞ்சிருச்சே, சரி எழுப்பி போகலான்னு கதவை திறக்கிறதுக்காக வந்து பார்த்தா வாசலில் வந்து படுத்து கிடக்கிறான். சித்தி வந்து எழுப்பிடல, ஏன்டா இங்கே வந்து படுத்து கிடக்குற, நீ போடா. இல்லை நான் போக மாட்டேன் சித்தி, அண்ணா ப்ளீஸ் நான் எனக்கு ஒரு மொத்தமாவது கொடுங்க நான் போகிறேன்னு. அப்படியே பட்டும் படாமல் ஒரு மொத்தத்தை கொடுத்து போடா இல்லை தப்புடா. நான் அப்படியே பிடிச்சி அவனை தள்ளி விட்டுறான். அவனை தள்ளி விட்டுனா அவன் போய் கீழே விழுந்துடுறான். மறுநாள் எல்லாம் உட்காந்து பெண்களாம் வந்து டிசைன் போடுவாங்களே, அது பண்ணியிருக்கும்போது நம்ம அண்ணாவோட பொண்ணை தங்கச்சியை கூப்பிடுவோம், அண்ணங்காரன் வா விளையாட போகலான்னு. உடனே பயங்கரமான கோபம் வரும் சித்திக்கு. பொண்ணை கூப்பிட, அண்ணன் கூட இனிமேல் போகக்கூடாது, பேசக்கூடாது, நீங்கள் வா அப்படின்ட்டு. அப்போ கோவம் வந்துருச்சுன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டே ஏதோ சம்திங் ராங்குன்னு. அப்புறம் மறுநாள் ரெடியாக உட்காந்துருப்பாப்புல ஹீரோனி ஒரு இடத்துல. அவன் இப்போ பைக் எடுத்து போவான், இங்கே பாரு நீ வந்து உங்கள் அப்பா வர்ற வரலையும் நீ உன் ஃப்ரெண்டு வீட்டு யார் எப்படியா தங்கிக்க, அதுக்கு முன்னாடி நீ இங்கே வராத, நீ பண்ணுறதுலாம் தப்பு, உன்னக்கூடிய இதெல்லாம் வந்து உன் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நீ தான் இது பண்ணிக்க. அவன் சொன்னோடனே டக்குன்னு அவன் வேறு மாதிரி சொன்னோடனே டக்குன்னு கண்ணத்தில் அடிச்சிருவான். அடித்து முடிச்ச உடனே என்ன பண்ணுவான், எல்லாம் நேராக பாருக்கு போவான். அந்த அடியை வாங்க கோவத்தோடு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு அதுக்குள்ளே நிறைய பீர் பாட்டிலாம் ஒரு கடைக்குள்ளே அடித்து உள்ளே இறங்கி நொறுக்கிடுவாங்க. உள்ளே போகிறவங்க உள்ளே போய் லைட்லாம் போட்டுக்கிட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் தண்ணிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து ஆளுக்கு ஒன்று ஒன்றா குடிக்கிறாங்க. இந்த பசங்க எல்லாருமே
குடிக்கிறாங்க. ஏன்னா திருட்டுத்தனமாக தானே அதே அப்பம் ஊற்றி அப்படியே வந்துடுச்சு அந்த பையனுக்கு. எல்லாம் குடிச்சிட்டு எல்லோரும் வெளியே ஓடுறாங்க. இங்கே போடும்போது அந்த பைத்தியக்கார பொண்ணு வந்து அங்கே வந்து இவன் மயக்கமாக இருக்கும்போது அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாப்புல. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு வந்துட்டு வீட்டுக்கு வராப்புல லிவியோ வந்தால் கதவை பூரா வந்து ஆனால் வந்து அடைச்சிருவா. சித்திக்காரி அடைச்சிட்டு இவங்களை வரவே கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ஜன்னல் இருக்கும், அங்கே போய் தலையை வச்சு தட்டி தட்டி இருக்கும்போது ஜன்னல் அவன் தலையில் குத்திரும். அப்படியே ஜன்னல் உடைஞ்சி சவுண்டை கேட்டு கீழே நம்ம ஹீரோனி வருவாப்புல. கீழே கொஞ்சம் மேலே அவன் பார்க்குறான், பாவம் ரத்தம் வெள்ளம் தலையில் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. அவனுக்கு பயங்கர அடி வேற பட்டிருக்கோம். இங்கே வந்த உடனே அவங்க சித்தி, நீ என்னடா பண்ணுற நீ அப்படின்னு தலையை காட்டி, நீ எதுக்குடா வந்த? இல்லை சித்தி தூங்க படுக்க எங்கேயுமே இடம் இல்லை, அதான் நான் வந்தேன், நான் வரேன் தலையை கொண்டாடா, அவன் ரத்தம் படுத்து நான் துடைக்கிறேன்னு. அதெல்லாம் வேணாம், தத்தெல்லாம் துடைக்க வேணாம், நீங்கள் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடி வச்சு அப்படியே மயக்கி பேசி கடைசியில் என்ன பண்ணுறான், அவன் என்ன சாதிக்கும்னு நினச்சானோ அதோட அந்த சாதனை அவன் முடிச்சிடுறான். 2 பேரும் ஒன்றா இருந்துடுறாங்க சந்தர்ப்ப சொல்லியால். சரி, இது போய் எப்படியாவது நம்ம புருஷங்கிட்ட சொல்லணும்னு நினச்சி தான் ஜெயிலுக்கு வர்றாப்புல. ஆனால் ஜெயிலுக்கு பார்த்தோன்னா அங்கே என்ன பண்ணுறாப்புல உள்ள, ஆனால் அவனை அந்த வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்க போகும்போது அங்கே ஹஸ்பண்ட் அங்கே வர்றாரு. அங்கே வந்து ஒன்று போஸ்கி சொல்கிறாப்புல, போஸ்கோ அப்போ கையில் ஒரு பூவை கொடுத்து விட்டு நான் சீக்கிரம் 10 நாளில் வந்துடுவேன் அப்படின்னோடனே எப்படி சொல்கிறதுன்னு சொல்லாமல் என்ன பண்ணுறா ஹீரோனி அங்கேருந்து வந்து தண்ணியை குடிச்சிட்டு பாத்திரம்லாம் கழுவிලා வீட்டில் வர்றா. வீட்டில் வந்து இப்போ கிச்சனில் தான் இருக்காவ. இவங்க லைஃப் ஒரு பொழுதும் ஒன்றை மாதிரி டெய்லி இவங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்குது. அதுபோல் 2 பேர் கிச்சனில் ஒன்றா இருக்கும்போது யாரோ வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்போ சித்திக்காரி உள்ளே போயிடறாங்க. வந்து பார்த்தா அந்த அவருக்கு அவள் பார்த்துறா. யார் அந்த பைத்திய மாதிரி ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த வச்சு அவள் பார்த்துறா. ஏண்டா நீங்கள் சித்தி என்ன பண்ணுறீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு பார்த்துட்டு இவங்க வந்து விளையாடாதான் நினைக்க அப்படி யார்கிட்டையும் அவன் சொல்ல மாட்டான்னு நினச்சிடுவாப்புல நம்ம ஹீரோ. வந்து பார்த்துட்டு அங்கே பார்த்து யார்ட்டையுமே நீ சொல்லக்கூடாது போட்டு அமைதியாக பார்த்துட்டு இங்கே நடந்தது எதுவுமே யாருக்குமே தெரியக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னுமா அதோட போயிடுவாப்புல. அதோட நம்ம சோகமாக சித்தி உட்காந்துருப்பாங்க, வருவாப்புல. அவள்கிட்ட பேசினியா, ஆமாம் அதெல்லாம் சொல்ல மாட்டா அப்படின்னு. அதோட அவங்க அக்கா வருவாப்புல சித்தி, அதை நம்ம போஸ்கோட அக்கா வந்தோடனே இவங்க 2 பேர் பேசியிருக்கும் போது உண்மையை சொல்லிடுறா. நான் வந்து இவங்களோட ஒன்றா தப்பாக பண்ணிட்டேன், அவன் இது பண்ணி மனசை மாற்றி பையனோட நான் ஒன்றா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டி நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டியே, நீ அப்படிலாம் நீ செய்யலாமா, செஞ்சுட்டு கொட்ட உன் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சால் வெட்டி பொலி போட்டோன்னு அப்படின்ட்டு. அப்போ வெளியே பயங்கரமான காற்று அடிக்கும், பேசுறது ஒன்றுமே கேட்காது. அப்போ கதவுலாம் சாத்திட்டு என்ன பண்ணுறாங்க அக்காக்காரவங்க திரும்ப மறுபடியும் போயிட்டு ஹீரோனிக்கிட்ட பேசுகிறாங்க. நீ என்ன தான் இருந்தாலும் நீ அவன் கேட்டான், அவன் சின்ன பையனாலும் நீ அவன் கூட ஒன்றா இருக்கலாமா, அது தப்பு, இனிமேல் நீ என் கூட பேசவும் கூடாது, இது பண்ணக்கூடாது, அவன் புருஷங்கிட்ட வந்தால் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவான், புருஷங்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து நம்ம போஸ்கோ வரக்கூடிய நாளாகிடுச்சு. அவரும் அங்கேருந்து வரார். அந்த ஊரே மறுபடியும் திருவிழா குளம் மாதிரி இப்படி இந்த கல்யாணத்தில் பண்ண மாதிரி ட்ரிங்க்ஸு பார்ட்டியெல்லாம் வச்சுட்டு ஏதோ சுதந்திர தியாகி மாதிரி அவனை வரவேற்கிறாங்க. இங்கே பார்த்தாக்கா சித்தியும் அம்மாவும் ஒரு மாதிரியாக முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பையனும் புருஷங்காரன் வரான் வந்து ரொம்ப சரி நான் கடற்கரையிலும் போயிட்டு வரேன், இந்த கடலுக்காக போகிறான் காணிச்சிட்டு அங்கே கடற்கரையில் அவன் நிற்கிறா. யாரும் அந்த பொண்ணு நிற்கிறாப்புல. அந்த அந்தனோசெல்லாம் எழுந்துட்டு அவன் என்ன சொல்கிறா, இந்த தப்பாக நடந்த புறவை அவங்ககிட்ட சொல்லிடுவான் மொத்தத்தையும். இங்கே வீட்டுக்கு வந்து நான் அதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டு இங்கே வந்து நான் சரியாகவே பிஹேவ் பண்ண மாட்டான். எல்லாரையும் பிடிச்சி இந்த பார்ட்டிக்கு வந்த எல்லோரும் மொத்த பேரும் போயிடுறாங்க. மகனை கூப்பிட்டு அப்பா கேட்குறாரு, நான் ஜெயிலில் இல்லாத நேரத்தில் நீ ஏதாவது தப்புக்கு பண்ணியான்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுறான். ஆனால் எல்லாம் தான் அந்த பொண்ணு சொல்லி கொடுத்துட்டாள் எல்லாம். அப்போட ஷூவெல்லாம் கழட்டி விட்றான். அதில் பொண்டாட்டி வந்தோடனே அவர் கழுத்தில் தலை வலிக்கணுன்னா துணியெல்லாம் துணியெலாம் வைக்கிறாப்புல. இங்கே வச்சோடனே 2 பேர் ஏதோ தப்பு பண்ணுறான்னு மட்டும் தெரியுது. அப்போ ஒன்றும் சொல்கிறாப்புல, யார் என்ன தப்பு பண்ணிங்கலாம் எனக்கு தெரியல, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு மகன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பொண்டாட்டி கேட்டுகிட்டே இருக்கிறா. ஆனால் இவளுக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு நம்ம விஷயங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்மளை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாப்புல. அதோட ஆறுதலாக போங்க சித்தி, ஒன்றும் இது பண்ணாலும் கதவை திறந்துட்டு ஹஸ்பண்ட்கிட்ட வர்றாப்புல. புருஷங்கிட்ட வர்றாப்புல பார்க்குறதுக்காக நம்ம ஆனால் அங்கே வந்தோடனே அவர் ஒரு மாதிரியாகவே இருக்கார், படுத்துருக்கார், தூங்குறாரு. கிட்ட மெதுவாக வந்து பார்த்தும்போது அப்போ என்ன பேசுறதுன்னு கூட தெரியல அவளுக்கு அண்ணாவுக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமே, தப்பை எப்படி அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல மூர்க்கத்தனமாக வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணுறாரு அவங்களோட சித்தியோட ஒன்றா இருந்தவுடனே. அப்போ அவளை அழுதுறாப்புல. அப்போ நம்ம ஹஸ்பண்ட் தெரிஞ்சு நம்மளை மன்னிச்சிட்டாரு, அதாவது நம்ம குடும்பம் சீரழிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த கணவன் என்ன பண்ணுறாப்புல, போஸ்கோ யாருக்குமே எதுவுமே தெரியாமல் அதை அப்படியே மறைச்சிக்கிட்டு மன்னிச்சிட்டு பொண்டாட்டியை, இளம் வயசு பொண்ணுல தான் பையனுக்கு எந்த ஒரு பொண்ணு பைத்தியமாக அலைகிறாளோ அந்த பொண்ணை பேசி கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷனை கூட்டி அவளுக்கே தான் மகனை கல்யாணம் முடிச்சு அவனுக்கு அது தண்டனையாக கொடுத்துட்டு அதோடு இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ்.